பெண்களை இவங்க மையப்படுத்துறது மகளிர் மேம்பாட்டுக்காக அல்ல, வாக்கு வங்கி அரசியல். பெண்கள் வாக்குகளை கவர வேண்டும், இது ஒரு பெரிய செக்ஷனு, இதை கையில் போட்டால் போதும்னு நினைக்கிறாங்க. இது அப்பட்டமான ஆதாய அரசியல் தானே இது. அதனால் இவங்க மற்றவங்கள என்ன சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? நீங்கள் ஆளுங்கட்சி, நீங்கள் தான் பதில் சொல்லணும். நார்மலாக என்ன எதிர்பார்க்கணும்? ஒரு சட்டமன்ற தேர்தல்னால் நார்மலாக என்னங்க, நாங்கள் ஆட்சிக்கு இவ்வளோ நாளாக செயல்பட்டுருக்கோம், நாங்கள் இதெல்லாம் சொன்னோம், இத்தனையை செஞ்சுருக்கிறோம், இத்தனையை செய்ய முடியல, செய்ய முடியாதுக்கு இதெல்லாம் காரணம், அடுத்த முறை வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அதையும் செய்வோம், இப்படி தானே சொல்லணும். அதை விட்டுட்டு இது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் யுத்தம், இது ஆரியர்களுக்கும் திராவிடர்களுக்கும் ஆயிரங்காலமாக நடக்கிற அடப்பாவி, இந்த 5 வருஷத்தில் என்னன்னு தான் ஏன் சொல்லணும்? நீ ஆயிரங்காலம் கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றிய மூத்த தமிழ் கூடினா, கல்லும் மண்ணுமே தோன்றலைன்னா மனுஷன் தோன்றலை இல்லை, அப்புறம் எப்படி மொழி தோன்றி இருக்கும்? இவங்க பேசுவாங்க மேடைகளில் டயலாக், நாமளும் தலையாட்டினா கைத்த கல் தோன்றி மண் தோன்றா காலத்துக்கு முன் தோன்றிய மூத்த தமிழ் கொடி. ஏண்டா காமன் சென்ஸ் வேணாம்? கல்லும் மண்ணும் தோன்றலைன்னா மனிதனே இல்லை, அப்புறம் எப்படி மொழி தோன்றி இருக்க முடியும்? அப்போ இவங்க மக்களுக்கு இருக்கிற அறியாமையையும் மொழிப்பற்று இனப்பற்றையும் மிஸ்யூஸ் பண்ணி இப்படியே ஏமாற்றிட்டு போகிறாங்க. ஆயிரங்காலமாக என்ன நடக்குது ஆரியர்களுக்கும் திராவிடர்களுக்கும்? முதல்ல திராவிடம்னா என்னங்க? திராவிட நாடா இப்போ இருக்கிறது? அவன் பிரிச்சின்னு போயிட்டான், இல்லை கேரளா போயிட்டான், கர்நாடகா போயிட்டான், ஆந்திரா போயிட்டான். ஆந்திரா 2ஆக போயிட்டான், தெலுங்கு பேசுகிறவனே 2ஆக பிரிச்சுக்கிட்டான். மொழிவாரி மாநிலங்களே அடிபட்டு போச்சு பார்த்தீங்களா? மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர்